பாதிக்கப்பட்ட ஆணோ பெண்ணோ யாருக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் பணமா காசா எதுவாகவும் பண்ண வேண்டாம். நான் இருக்கேங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள். அதுவே அவங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம எதுவுமே செய்ய வேணாங்க. ஆனால் நம்ம தனியாக தான் இருக்கோமோ, நமக்குன்னு யாருமே இல்லையோங்கிற நினப்பை மட்டும் கொடுத்துடாதீங்க. அதை விட கொடூரமான தண்டனை வேறு யாருக்கும் எதுவுமே இருக்காதுங்க. உங்களை நம்பி ஒருத்தங்க ஆறுதல் தேட வராங்கன்னா, அதனால் கண்டிப்பாக ஆறுதல் கிடைக்கும் நம்பிக்கையோடு தான் இருக்காங்கன்னா, அதை கெடுத்து விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு எந்த ஹோப்பும் இல்லாமல் போயிடும். எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. போனதுக்கப்புறம் அழுகிறதுனாலையோ சண்டை போடுறதுனாலையோ எதுவுமே மாற போகிறதில்ல. போன உயிரை திருப்பி கொண்டு வர முடியாது. போகிறதுக்கு முன்னாடி உங்களை சுற்றி இருக்க எந்த உயிராக இந்த மாதிரி போராடிட்டுருக்குன்னா அவங்கள இறுக்கமாக பிடிச்சி ஆறுதல் கொடுங்க. இந்த பிரச்சனையை சமாளிக்கிற தைரியத்தை கொடுங்க. முடிஞ்சால் அதை மட்டும் செய்யுங்க. முருகர் எல்லாத்தையும் பார்த்துப்பார், எல்லாத்தையும் மாற்றிடுவார். இதை கேட்குற நீங்கள் யாராவது இந்த மாதிரி போராடிட்டுருக்கீங்கன்னா முருகரை நம்புங்க. இந்த மனுஷங்க உங்களுக்கு எந்த தைரியம் கொடுக்கலனாலும் என் அப்பா முருகன் உங்களுக்கு கண்டிப்பாக தைரியம் கொடுப்பாரு. எதிர்த்து போராடி இதுலேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வந்துடுவீங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் முருகர் பார்த்துப்பார். சந்தோஷமாக வாழுங்க. இது நம்ம வாழ்க்கை. இதை எவனாலையும் நம்மகிட்டேருந்து பிரிக்க முடியாது. ஹாப்பியாக வாழுங்க. எப்போவுமே சிரிச்சிட்டே இருங்க. பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? பார்த்துக்கலாம். டேக் கேர்.